சொல்ல ஆசைப்படுவது ஒன்னே ஒண்ணுதான், எது உங்களுக்கு பயனளிக்குமோ அதை படிக்க வேண்டும் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். படிக்கிற எல்லாமே பயனளிக்கும். என்னமோ படிங்க, என்னமோ படிங்க. ஏன் உங்களை எல்லாம் படிங்கன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய நேரத்தை திருடுவதுதான் இந்த உலகத்துடைய மிகப்பெரிய திருட்டு. இன்னைக்கு பணத்தை திருடுவது திருட்டே கிடையாது. உங்களை போன்ற பிள்ளைகள் எல்லாரும் மிகப்பெரிய லீடர்ஷிப்போட வரணும். நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சொன்னார்ல, அவர் ஹெல்த் மினிஸ்டர் மட்டும் இல்லை, ஒரு ஹெல்த்தி மினிஸ்டரும் கூட. ஓகே, அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்பது எல்லாருக்கும் ரொம்ப நேரம்லாம் இருக்கு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப கலைஞர் அவர்களோடு ஒரு இன்டர்வியூ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன முதலமைச்சராக இருக்கிறீங்க, நீங்கள் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க அதை பண்ணுறீங்க, 10வது உட்காந்து படத்துக்கு கதை வசனை வேறு எழுதுறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி நடக்குது? உங்களுக்கு மட்டும் 24 மணி நேரம் இருக்கா, 44 மணி நேரம் இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு ஒரு சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னார், எல்லாருக்கும் ஒரே நேரம் தான் இருக்குது, அந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கிறது பொறுத்து தான் நேரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொன்னார். How we are going to use our time. So the world is trying to steal your time from பல்வேறு விஷயங்கள் அது உங்களிடம் திருடும். இணையத்தின் வழியாக திருடும், தொலைக்காட்சி வழியாக திருடும், சினிமா